வணக்கம். இன்று இந்த காணொளி பதிவிலே கிராம சேவையாளர் மற்றும் பதிவாளர் போட்டி பரீட்சைக்கான பொது அறிவு சார்ந்த வினாக்களை இந்த காணொளியிலே பதிவிடுகின்றேன். அந்த வகையிலே முதலாவது கேள்வி, இலங்கையில் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்குள்ளது? இலங்கையில் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்குள்ளது என கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் விடைகளை பார்க்கின்ற போது சிலாபம், கொழும்பு, ஹம்பாந்தோட்டை, மன்னார் போன்ற இடங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சிலாபம் என்றது இலங்கையில் அதிகமான கண்டல் தாவரங்களை உள்ளடக்கிய ஒரு பிரதேசம்தான் சிலாபம். கொழும்பு இலங்கையிலே ஒரு வர்த்தக நகரம். வர்த்தக செயற்பாடுகள் அதிகமாக இலங்கையிலே இடம்பெறுகின்ற ஒரு நகரமாக கொழும்பு நகரம் காணப்படுகின்றது. இலங்கையிலே மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்குள்ளது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மன்னார்லாம் இருக்கின்றது. ஆகவே முதலாவது கேள்விக்கு 4வது விடைதான் சரியான விடையாகும். இரண்டாவது கேள்வி, இலங்கையில் புற்றுநோய் வைத்தியசாலை எங்கு அமைந்துள்ளது? இலங்கையில் புற்றுநோய் வைத்தியசாலை எங்கு அமைந்துள்ளது என கேட்கப்பட்டுள்ளது. இந்த மாந்தீவு என்றது தொழுநோய்க்கான வைத்தியசாலை அமைந்துள்ள ஒரு இடத்தை சொல்லுவார்கள். தொழுநோய் வைத்தியசாலை தான் மாந்தீவுன்னு சொல்கிறது. அதே மாதிரி நாவின் என்றது ஆயுர்வேத வைத்தியசாலை அமைந்திருக்கின்ற ஒரு இடத்தை சொல்லுவார்கள், நாவின்னு சொல்கிறது. அதே போன்று வில்பத்து என்றது இந்த மிருகங்களுடைய சரணாலயம் சொல்வது வில்பத்து, ஜால வில்பத்து என்றது சரணாலயங்களை சொல்கிறது. இலங்கையில் புற்றுநோய் வைத்தியசாலை எங்கே இருக்குன்னு சொன்னால் மகரகம என்ற இடத்துல தான் இருக்கின்றது. ஆகவே 4வது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும், மகரகம. 3வது கேள்வி, உமது அடிப்படை உரிமை மீறப்படும் சந்தர்ப்பத்தில் நீர் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும்? உமது அடிப்படை உரிமை மீறப்படும் சந்தர்ப்பத்தில் நீர் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்றது இங்கே கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னா நிறைய நீதிமன்றங்கள் இருக்கின்றது. உயர் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், அதே போன்று நீதவான் நீதிமன்றம், இப்படி நீதிமன்றங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த கேள்விக்கு உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். ஆகவே 2வது விடைதான் இதுக்குரிய சரியான விடையாகும். 4வது கேள்வி, பொதுவாக ஒரு அரச நியமனங்களை பெற வேண்டுமாயின் அதனுடைய வயதெல்லை எவ்வாறு இருக்க வேண்டும்? பொதுவாக அரச நியமனங்களினுடைய வயதெல்லை எவ்வளவு இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அரச நியமனத்தை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் அதில் வயதெல்லை 18 தொடக்கம் 45 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். 18 வயசு தொடக்கம் 45 வயதுக்குள்ளே இருந்தால் ஒரு அரசு நியமனத்தை பெறலாம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே சரியான விடை 4வது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும். 5வது கேள்வி, அடுத்த வருடம் 2026 ஹொக்கி உலகக்கோப்பை போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? அடுத்த வருடம் 2026 ஹொக்கி உலகக்கோப்பை போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது என கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னா எந்த நாட்டில் அது நடைபெற இருக்கின்றது? நெதர்லாந்தில் பெல்ஜியம் என்ற இடத்துல அது நடைபெற இருக்கின்றது. நெதர்லாந்து, பெல்ஜியம். இதுக்குரிய விடை நெதர்லாந்து, பெல்ஜியம் என்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த 6வது கேள்வி, இலங்கையில் சுனாமி கண்காணிப்பு மையம் ஒன்று அமைந்துள்ள இடம். நிறைய இடங்களில் இருக்கின்றது. பிரதானமாக காலி துறைமுகத்தில் இருக்கின்றது. இப்போ காலியில் தான் இதுக்குரிய சிறப்பான ஒரு சுனாமி கண்காணிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. 3வது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும். 7வது கேள்வி, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடாத்தும் நாடு. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை எந்த நாடு மேற்கொள்ளுகின்றது என கேட்கப்பட்டிருக்கின்றது. அவங்க நாங்கள் பார்த்தோம்னா சீனா தான் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்கிற ஒரு நாடு சீனா. ஆகவே 2வது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும். எந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் அரசியல் யாப்பில் அதிக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது? எந்த ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் யாப்பில் சீர்திருத்தங்கள் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஜெயவர்த்தனனுடைய ஆட்சி காலத்தில் தான் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே விட ஜெயவர்த்தனுடைய ஆட்சி காலத்தில் தான் அது சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. 9வது கேள்வி, லிபியா நாட்டினுடைய தலைநகரம்
லிபியா நாட்டினுடைய தலைநகரம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. லிபியா நாட்டினுடைய தலைநகரம் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் லண்டன் வந்து இங்கிலாந்து நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கின்ற. டோக்கியோ வந்து ஜப்பானுடைய மிகப்பெரிய ஒரு நகரம் டோக்கியோ. வாஷிங்டன் வந்து அமெரிக்காவினுடைய நகரம் தான் வாஷிங்டன். அதே போன்று திரிபோலி தான் இந்த லிபியா நாட்டினுடைய ஒரு சிறப்பான ஒரு தலைநகரமாக காணப்படுகிறது திரிபோலி. ஆகவே முதலாவது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும். 10வது கேள்வி, உலகை மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வியாகும். உலகை மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வியாகும் என கூறியவர் யார் என கேட்டிருக்காங்க. உலகை மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வியாகும் என கூறியவர் யார் என கேட்டிருக்காங்க. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கருத்து வந்து அப்துல் கலாம் தான் அதை சொல்லியிருக்கிறார். இதுக்குரிய விடை வந்து அப்துல் கலாம் தான் இதுக்குரிய விடையாகும். அவர் தான் சொல்லியிருக்கிறார் உலக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே இதுக்குரிய விடை வந்து. அடுத்த கேள்வி, இலங்கையில் தேர்தல் திணைக்களம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இலங்கையில் வந்து தேர்தல் திணைக்களம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது என கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னா இலங்கையில் தேர்தல் திணைக்களமானது 1955ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தான் இலங்கையினுடைய தேர்தல் திணைக்களம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. திணைக்களம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1955 அக்டோபர் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. ஆகவே இதுக்குரிய விட வந்து 1955 அக்டோபர் 1ஆம் தேதி. 12வது கேள்வி, சார்க் நாடுகளிடையே அதிக சனத்தொகை கொண்ட நாடு. சார்க் நாடுகளிடையே அதிக சனத்தொகை கொண்ட நாடு எதன கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சார்க் நாடுகளிடையே அதிக சனத்தொகை கொண்ட நாடாக இருக்கிறது வந்து இந்தியா. அதிக எழுத்தறிவு வீதம் கொண்ட ஒரு கல்வியறிவு வீதம் கொண்ட ஒரு நாடாக விளங்குவது மாலைத்தீவு. குறைந்த எழுத்தறிவு வீதம் ஆப்கானிஸ்தான். ஆகவே சரியான விடை வந்து 2வது விடையாகும். சார்க் நாடுகளிடையே அதிக சனத்தொகை கொண்ட நாடாக விளங்குவது இந்தியா. ஓகே, நன்றி.